ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த இரவிலும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் அருளி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதிலே 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. ஆமென். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு சிம்சோன், நியாயாதிபதியாகிய சிம்சோன், நியாயாதிபதி என்று அவனை அழைப்பதை பார்க்கிலும் பராக்கிரமசாலியாகிய சிம்சோன், அவன் வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வைத்து ஒரு விடுகதையை சொல்கிறான். அந்த விடுகதையை ஒருவராலும் விடுவிக்கவே முடியவில்லை. ஆனால் நமக்கு தெரியும், அவனுடைய மனைவிக்கு, அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த ரகசியத்தை அவன் சொன்னான். அவளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கண்ணுக்கு பிரியமானவள். அவன் சொன்னான், என் கண்ணுக்கு பிரியமானவள். இன்றைக்கி சபை எப்படி இருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவருடைய மணவாட்டியாகிய சபை எப்படி இருக்குன்னா, மணவாளனுக்கு, அவருடைய கண்களுக்கு பிரியமான சபையாக. அப்படி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க. நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் கண்ணுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். சில பெற்றோர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான், அந்த பிள்ளைகிட்ட அப்படி என்ன இருக்குவோ தெரியல பாஸ்டர், நீங்கள் பாருங்கள் அந்த பிள்ளைய அப்படின்னு ஃபோட்டோ கொடுப்பாங்க. ஆனால் அவன் சொல்லுவான், இல்லை எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அழுக்குகள், எவ்வளவோ இதெல்லாம் நம்ம கிழிஞ்சு இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, என் கண்ணுக்கு பிரியமானவன் இவள், என் கண்ணுக்கு பிரியமானவள். அவருடைய பார்வை நம்மை பிரியமானவர்களாய் பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த பிரியம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரகசியங்களை எல்லாம் நமக்கு அறிவிக்கிறது. குமாரனை பற்றிய ரகசியங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியங்கள் வேறு யாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படாமல் அவைகள் அனைத்தும் சபைக்கு, மணவாட்டியாகிய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கூட தம்மை காயப்படுத்தின அல்லது வாரினால் அடித்த, சிலுவையில் அறைந்த ரோம போர்ச்சேவர்களுக்கு போய் தம்மை வெளிப்படுத்தவில்லை. பிலாத்துவுக்கு போய் தம்மை, பார்த்தியா நீ சட்டத்தை போட்டு என்னை கொண்டுட்டு இருந்தா நான் உயிரோடு வந்துட்டு எனக்கு காட்டலை, ஆனால் சபைக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஏன்னா சபை ரகசியங்களை அறிய வேண்டியதாக இருக்கிறது. குமாரனை குறித்த சகல ரகசியங்களும், மணவாளனை குறித்த சகல ரகசியங்களும் மணவாட்டியாகிய சபைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரு ஒரு வெளிப்பாடு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இதை மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. காரணம், மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுகள் மறைபொருளாகவே இருக்கிறது. ஆனால் கண்ணுக்கு பிரியமான மணவாட்டியாகிய சபைக்கு சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. சமீப காலத்தில் இந்த விடுகதையிலிருந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். காரணம், இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிருபை தான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா இந்த விடுகதையில் இருக்கிற சாராம்சம் என்னன்னா, அதாவது ஒரு ஒரு தோட்டத்துக்குள்ளே, திம்னாத்தூர் திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒரு பாலசிங்கம் வருது. அந்த பாலசிங்கத்தை அவன் ஜெயிச்சிட்றான். அது உடல்லேருந்து தேன் வந்துச்சு அப்படின்றது ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் விடுகதையாய் சொல்லப்பட்டிருந்தாலும் அது ஒரு புதிராக இருக்கிறது. அது உண்மையிலேயே அது எதை பற்றி பேசுகிறது என்றால், கிருபையை பற்றி பேசுகிறது. எப்படி சொல்லலாம்? ஏன்னா தோட்டம், திராட்சை தோட்டம் என்பது
இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. சங்கீதம் 80 இருக்கிறது, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நீர் நாட்டினீர் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்தை பற்றி அங்கே எழுதியிருக்கிறது. அப்போ திராட்சை தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் தேசமாகவே இருக்கிறது. அதன் எல்லைகளுக்குள்ளே ஒரு பாலசிங்கம் இருந்தது, தான் நியாயப்பிரமாணம். எல்லார் மேலும் பாய்ந்தது போல இவர் மேலும் அது பாய்ந்தது. ஆனால் அவர் அதை கீழ்ப்படுத்தி, அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாய் இருந்த அவர் நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை நிறைவேற்றி, முறைமைகளை நிறைவேற்றி, அந்த உடலிலிருந்து அதிலிருந்து எடுத்து கொடுத்தது தான் கிருபை என்னும் தேன். இது பழைய ஏற்பாட்டு சம்பவமாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் இது கிருபை பற்றி தான் இருக்கிறது. ஸோ நான் 2 விஷயங்கள், ஏன்னா இதோடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, அதாவது அவங்க கேட்பாங்க, இதோடைய அர்த்தத்தை கேட்டு கண்டுபிடிச்சு, இந்த அவனுடைய மனைவிட்டிருந்து கேட்டு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஐ திங்க் 18th verseல இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க. நியாயாதிபதிகள் வாசிங்க. ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். ரைட். ஸோ இதோடைய அந்த விடுகதைக்கு நேரடியான ஒரு பதில் என்னவா இருந்துச்சுன்னா, சிங்கமும் தேனுமாக இருந்தது. ஸோ நான் 2 காரியங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு முதல்ல சொல்கிறேன், ஒரு முன்னுரையாக சொல்கிறேன். 2 காரியங்கள் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால், அதாவது பலவீனத்தில் பலனை அருளுகிறதாக இருக்கிறது. ஸோ பலவீனனுக்கு ஒரு நிச்சயமான பலன், பலவீனனாக இருக்கிற நேரத்தில் பலவீனத்தில் பலனாக வெளிப்படுவது தேவ கிருபை. அப்போ தேவ கிருபை எப்படி இருக்குன்னா, பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. பலவீனமானவைகளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது தேவ கிருபை. அதே மாதிரி மாறாவாக இருப்பதை மதுரமாய் மாற்றுவது தேவ கிருபை. மாறாவாக இருப்பதை மதுரமாக, உங்கள் சூழ்நிலையில் எதெல்லாம் மாறாவாக இருக்குதோ அதையெல்லாம் மதுரமாய் மாற்றுவது என்னது? தேவ கிருபை. அப்போ எப்போல்லாம் நீங்கள் பலவீனத்தை என்கவுண்டர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த தேவ கிருபை அந்த பலவீனத்தை பலமாக மாற்றுகிறது, மாறாவை மதுரமாக மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரும் அப்படின்னு அர்த்தம். நினைச்சே பார்க்க முடியாத இடத்துலேருந்து நன்மை வரும். ஆசிரியத்திலிருந்து நன்மை வருமா அப்படின்னு சொன்ன மாதிரி நிச்சயமாக இந்த நாட்களிலே வரும். அதை தாண்டி ஆண்டவர் சொல்றாரு, பலவீனத்தில் அவருடைய பலன் கிருபையினாலே வெளிப்படும். அது மாத்திரமல்ல, மாறாவான சூழ்நிலைகளை மதுரமாக்கும்படி தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். இதை தாண்டி இந்த நாளில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா, ஏன்னா நியாயாதிபதிகளை எழுப்பினது யாருன்னா ஆண்டவர். ஆண்டவர் தான் நியாயாதிபதிகள் எழுப்பினார். அந்த நியாயாதிபதிகள் 450 வருஷம் என்று புதிய ஏற்பாடு பதிவு செய்கிறது. அந்த 450 வருஷத்தில் தேவன் எழுப்பின நியாயாதிபதிகளை தேவ ஆவியினாலே நடத்தினார், தேவ ஆவியினாலே நிறைத்தார். அப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்த 3 முக்கியமான சம்பவங்களை எடுத்து அதிலே ஆவியானவர் எவ்விதமாய் கையாளுகை செய்தார், எவ்விதமாய் கையாண்டார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அந்த 3ஐயும் பொருத்தி பார்க்க போகிறோம். அவ்விதமாகவே இந்நாட்களில் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக கிரியை செய்வார். சரியா? ஸோ 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 3 காரியங்களை தியானிக்கும் போது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலையும் இவ்விதமாகவே ஆவியானவர் செயல்பட விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வரும்போது நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். The Holy Spirit will take over. Praise the Lord. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். முதலாவது இதை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளில் 14ஆம் அதிகாரத்தில் 5 மற்றும் 6. அப்படியே சிம்சோன் அவன் தாயும் அவன் தகப்பன் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது
இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ரைட். இங்க முதலாவது சொல்லப்பட்டதை கவனிங்க. அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், அவன் கையில் ஒன்றுமே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்யணும் அப்படி வரும்பொழுது உங்க கையில ஒண்ணுமே இல்லை, உங்க கையில ஒண்ணுமே இல்லை. பட் ஸ்டில் he is able to register a great victory. Praise God. என் கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இந்த வார்த்தையை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கவலைப்படாத. உன்னுடைய சூழ்நிலை, நீ எதிர்கொள்ளுகிற சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நான் வைத்திருக்கிறேன். உன்னுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது. நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வேன். திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள், இந்த இடத்தில் ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் பதிவு செய்யப்பட்ட காரியங்கள் 2 இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா நிச்சயமான வெற்றி. அப்படிதானே? இது ஒரு பை சான்ஸ் இல்லை, a definite victory. வந்த பிரச்சனை, சிம்சோனுக்கு விரோதமாய் பாய்ந்து வந்த பிரச்சனை எதிர்பார்த்திராத பிரச்சனை. ஏன்னா திராட்சை தோட்டத்திற்குள் சில குளிநரிகள் வேணா இருக்கலாம், ஆனா பாலசிங்கம். அப்படிதானே? அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு கிளச்சிங்கம் பாஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. அதாவது சிங்கம் வேட்டையாடுகிற சிங்கம் அதன் முழு வீரியத்தோடு வேட்டையாடுகிற பருவம் என்னன்னா அது பாலசிங்கமா இருக்கும்போது. அப்பத்தான் அந்த வேட்டைக்கு பழகி வீரியத்தோடு செயல்படும். அப்படி சிச்சுவேஷன்ல பிரச்சனை வீரியத்தோடு பாய்ந்து வந்திருக்கிறது. ஆனால் சிம்சோனுக்கு மேல் இருந்த அபிஷேகத்தின் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நிச்சயமான வெற்றி. ஆவியானவர் சொல்றாரு, உங்க கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நிச்சயமான வெற்றியை ஆவியானவர் உங்களை கொண்டே பதிவு செய்வார். பிரைஸ் காட். நீங்க சொல்லுவீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா the Holy Spirit will do it. நிச்சயமான ஒரு வெற்றி. அது மாத்திரமல்ல, அதே இடத்தில் ஏன்னா அதே இடத்துல தான் அவனுக்கு தேன் கிடைக்கிறது. அதை நான் எப்படி எழுதுறேன்னா நிச்சயமான நன்மைன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா திராட்சை தோட்டத்தில் இருந்த திராட்சை பழங்கள் இனிக்குமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இனிக்கவும் செய்யலாம், புளிக்கவும் செய்யலாம். அப்படிதானே? அது அந்த கனியின் பக்குவத்தை பொறுத்தது. ஒருவேளை அந்த கனி அந்த திராட்சை செடியோடு இருந்து கொடியோடு இருந்து நல்ல போஷாக்குகளை பெற்று அதுக்கு சரியான எல்லாம் வெளிச்சம் கிடைச்சி வளர்ச்சி அடைந்து பக்குவப்பட்டு கனிந்திருக்கும் என்றால் அது உண்மையிலே மதுரமாக இருக்கலாம். ஆனால் சொல்ல முடியாதே, இல்லையா? அந்த காலத்தில் இது நற்குல திராட்சை செடின்லாம் சொன்னாங்களே, அப்போ அதிலே வித்தியாசமெல்லாம் இருந்திருக்குதே. ஸோ நமக்கு தெரியாது. இது ஒருவேளை இனிக்கலாம், ஒருவேளை புளிக்கலாம். ஆனால் தேன் ஆண்டவர் கொடுத்தது நிச்சயமாக எப்படி தான் இருக்கும்? இனிக்கு தான் செய்யும். அப்படி தானே? கரெக்டா? நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் ஒரு நிச்சயமான வெற்றியை பதிவு செய்ய ஆவியானவரால் ஆகும். ஒரு நிச்சயமான நன்மையை கொடுக்க ஆவியானவராலே ஆகும். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறாள், ஆனால் சாப்பாட்டு வேளையில் உண்மையில் அவளிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வேதம் சொல்கிறது, போவாஸ் அவளுக்கென்று தன் கரத்தை நீட்டி ஆயத்தமாக்கப்பட்ட போவாஸுக்கு செய்யப்பட்டதிலிருந்து ஒரு பங்கு அன்றைக்கு ரூத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது எவ்வளவு நிறைவாக இருந்துச்சுன்னா, அவள் சாப்பிட்டு மீந்ததை வைத்து கொண்டு போய் தன் மாமிக்கும் கொடுத்தாள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்க, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் கையில் ஒன்றுமில்லை என்று நினைக்க வேண்டாம். அதை பார்க்கிலும் மேலான ஆற்றலை உடைய ஆவியானவர் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லைனாலும் நிச்சயமான வெற்றியையும் நிச்சயமான நன்மையும் உங்களுக்கு அருள உண்மையுள்ளவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பேதுருவும் யோவானும்
தேவாலயத்துக்கு போகலான்னு இறங்கி வந்த நேரத்தில் அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க, வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஐ ஹாவ் சம்திங், தட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். இந்த சூழ்நிலையை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஆவியானவரிடத்தில் இருக்கிறபடினாலே அவர் நிச்சயமான வெற்றியையும் நிச்சயமான நன்மையும் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ இது எப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் நத்திங். இது ஒரு காட் ஸ்டைல். தேவன் எப்பவுமே என்ன செய்வார்னா, ஒன்றுமில்லாமல் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், உருவாக்குவார். என்னமோ இருக்குன்னா அவருக்கு அது வேண்டாம், ஒன்றுமே இல்லையா அப்போ தான் செய்வார். சாரிபாத் விதவை எல்லாம் படித்து கடைசியில் ஒரு பிடி தான் வந்துருச்சு. ஆண்டவர் அதுவும் வெயிட் பண்ணுறாரு பாருங்க, அதையும் காலி பண்ணுமா. ஸோ தீர்க்கதரிசி வந்தோடனே அதுவும் காலி ஆயிடுச்சு. நீ உன்ட்ட எவ்வளோமா இருக்குது, எல்லாம் போச்சு, ஒரு பிடி தான் இருக்குது, ஒரு பிடி இருக்கா, ஒரு தோசை போடலாமா, போட்டுடலாம், அதை போட்டு கொண்டு வா. ஸோ அந்த ஒன்றுமில்லாமலிருந்து he starts everything. That's God's style of operation, operating from nothing. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஆண்டவரே இந்த நேரத்தில் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு நிச்சயமான வெற்றியையும் நிச்சயமான நன்மையும் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே அருளுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இரண்டாவது காரியத்துக்கு வரலாம். நியாயாதிபதிகள் 15 அதில் 15வது வசனம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ரைட். நான் எழுதி வச்சிருக்கிறேன், டு ஹேவ் அ பிகினிங் ஃப்ரம் அ ஹோப்லெஸ் எண்ட். ஸோ என்னன்னா God begins to operate from nothing. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, பூமியானது ஒழுங்கின் வெறுமையுமா இருக்குது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னும் பொழுது வெளிச்சம் கிடையாது. He operates from nothing. ரெண்டாவது என்னன்னா, அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் பாருங்களேன். ஹோலி ஸ்பிரிட் எப்படி பண்ணுறாருன்னா, he begins everything from a hopeless end. ஒரு முடிவிலிருந்து ஒரு மகிமையான துவக்கத்தை என்ன பண்ணுறாரு, ஏற்படுது. அது அங்கே ஓரமாக ஒரு கழுதை படுத்து கிடந்துச்சின்னு சொல்லலை, அங்கே என்ன கிடந்துச்சான், ஒரு பச்சையான தாடை எலும்பு. ஸோ அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிட்டு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நிறைய நான் உதாரணங்கள் சொல்லலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா he chooses that. ஓகே, மேன்லி ஸ்பீக்கிங், ஹியூமன்லி ஸ்பீக்கிங், அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை, இனிமேல் செய்ய முடியாது. 40 வயசில் அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தார், அப்போ விட்டுட்டீங்க. இப்போ பாருங்கள், ஒரு பேச்சு கூட சரியாக வர மாட்டேங்குது. 80 வயசு ஆகிப்போச்சு, தள்ளாடுறாரு, தயங்குறாரு, பேசும்போதே திக்கி பேசுகிறாரு. எல்லாம் பாண்டு சொல்கிறார், இல்லை இது ஹோப்லெஸ்ஸாக முடிஞ்சிருச்ச மாதிரி தெரியுதா, எண்டு மாதிரி இருக்கா, இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ரீஸ்டார்ட் எவ்ரிதிங். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மோசேட்ட கேட்ட உடனே அந்த வார்த்தை யோசிச்சு பாருங்களேன், உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒரு தடி. அந்த தடி வச்சு, அந்த தடியை யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு முடிஞ்சு போனது தானே. ஒரு மரத்தில் பச்சை பசேன்னு இருந்த மரத்துலேருந்து வெட்டப்பட்டு எத்தனையோ நாட்களாக ஏதோ ஒரு மட்டுப்பட்ட காரியத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் இது. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து ஒரு புதுசாக ஒன்று செய்கிறார். அதில் இருந்து என்ன செய்கிறாரு, எந்த கோலை வச்சு நான் என்ன செய்கிறேன், அற்புதங்களை நான் செய்கிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஹோப்லெஸ், ஒரு முடிவுக்கு நேரம் இருக்குது, முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான், அதிலிருந்து ஒரு மகிமையான துவக்கத்தை ஏற்படுத்த ஆவியானவராலே ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு தெரியும், தாவீதுடைய வாழ்க்கையில் கோலியாத்தை நிர்மூலமாக்குறதுக்கு போய் நிற்கும் பொழுது சவுல் நிறைய அப்பியாசங்களை போடுறார். இதெல்லாம் மாட்டுங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அப்பியாசம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஆற்றின் படுக்கைக்கு போய் அங்கே கூழாங்கற்களை என்ன செய்கிறானா தெரிந்து கொண்டான். இந்த கூழாங்கல்லை யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ உருவாகி அது உருண்டு 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 உருவாகி நல்லா உருவாகி அதோடைய ஃபைனல் பிளேஸ் தான் என்னது, இந்த ஆற்றின் படுகை. இதுக்கு அங்கிட்டு போகிற மாதிரி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஆற்றோடு இப்படியே ஓரம் கட்டப்பட்டு ஒரு ஓரமாக கிடக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை எனக்கு அதுதான் வேணும், ஐ வில் சூஸ் தட். அது போக முடியாத தூரங்களுக்கு நான் அதை அனுப்ப முடியும்.
அப்படின்னு ஆவியானவர் சொல்றார். ஸோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவேளை எங்கேயோ ஒதுங்கி கிடக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை கையில் எடுக்கிற காலம் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். முடிந்து போன ஒரு கழுதையின் பச்சையான தாடை எழும்ப ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்து எடுத்தது மாதிரி இந்த கல்லை, ஓரமாக கிடந்த கல்லை பொறுக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு கர்த்தர் அனுப்பினார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் எப்படி கிரியேட் செய்கிறார்? நான் முதல்ல சொன்னேன் வந்து ஹி ஆப்ரேட்ஸ் ஃப்ரம் நத்திங். ரெண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏன்னோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த ஹோப்லெஸ் எண்ட்ல இருந்து ஒரு நியூ பிகினிங்கை ஏற்படுத்துவார். என்ன சொல்லப்போனால் ஹி ரீரைட்ஸ் யுவர் ஹிஸ்டரி. இவ்வளோதான், இப்படி தான் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு காரியத்தை இது பேசும்போது நான் உணர்கிறேன், யூனோ யூ டோன்ட் ஹாவ் அடிக்குவேட் சர்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு தேவைப்படுகிற சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இல்லை, அந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் த லார்ட் இஸ் கோயிங் டு எம்பவர் யூ and you are going to be placed better than those people who already have all the certifications. எல்லா சர்டிஃபிகேஷனும் இருக்கிற ஆளை உட்கார வைக்கிறதுக்கு மேலே இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை அமர்த்த போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்புங்க, ஆவியானவரை மட்டும் நம்புங்க. அவர் உங்கள் ஸ்டோரியை வித்தியாசமாக எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் ப்ரொஃபைலை வேறு மாதிரி அவரால் எழுத முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாக தேவன் இந்த கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. மூணாவதாக நியாயாதிபதிகளில் 16 அதில் 26 மற்றும் 29. சிம்சோன் தனக்கு கைலாவு கொடுத்து நடக்கிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். 29. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, ரைட், ஒரு மூவ் அங்கே நடக்குது, ரொம்ப மைட்டி. அதாவது சிம்சோனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மகத்துவமுள்ள மைட்டி மூவ் அப்படின்னா இதுதான். ஏன்னா அவன் உயிரோடு இந்த நாட்களில் கொண்டவர்களை பார்க்கிலும் அவன் மடிந்த நாளில் இவ்வளோ பேர் கொண்டான்னு சொல்லி ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவன் கண்ணு தெரியாது இல்லையா, இந்த சிச்சுவேஷன் அவனுக்கு தெரியாது. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, அதாவது இந்த ஃபெய்த் மூவ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, யூ டோன்ட் see. Even though you don't see, the Holy Spirit is causing you, to do some kind of movement. அதாவது ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துகிறார் உங்களால் பார்க்க முடியாத சூழ்நிலையில். இது வந்து நான் சொல்கிறேன் வந்து ஆப்ரேஷன் ஃபெய்த் மூவ். யூ டோன்ட் see, உங்களால் பார்க்க முடியல, ஆனால் சில பெரிய அசைவுகளை ஆண்டவர் செய்கிறார். நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், ஃபெய்த் மூவ்ஸ் த ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் த சிஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. யூ டோன்ட் see, நீங்கள் பார்க்கல. ஆவியானவர் இப்படி தான் செய்கிறார். ஆவியானவர் ஒன்றுமே இல்லை அப்படின்ற இடத்துல இருந்து அவருடைய ஆப்ரேஷனை துவக்குகிறாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற இடத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய துவக்கத்தை ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களால் காண முடியவில்லை என்றாலும் மகத்துவமான கிரியைகளை உங்களை கொண்டு அவர் பதிவு செய்ய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் என்ன நம்புகிறேன் இந்த நாளில்னு சொன்னால், சில காரியங்கள், சில தூண்கள், இது இப்படி தாங்க, இது மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை ஃபெய்த்தில் நீங்கள் மாற்ற போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யூ ஆர் கோயிங் டு பிரிங் சம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட். இதுதான், இப்படி தான் அப்படின்னு சொல்லுகிற நிலைப்பாடுகள் இந்த இரவிலே ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த நிலைப்பாடுகள் பூர்வீகமான நிலைப்பாடுகள், இது இப்படி தாங்க, இதோடைய பிரின்சிபல் இப்படி தான் அது இயங்கும். அந்த நிலைப்பாடுகளை நீங்கள் மாற்றப் போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென்.
ஸோ விசுவாசத்தில் நம்ம இயங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிற காரியங்களை தேவன் உங்கள் மூலமாக நடத்துவார். அதனால தான் ஃபெய்த் மூவ்ஸ் மவுண்டன்ஸ் சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ சில பெரிய காரியங்களை இந்த நாட்களில் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிங்க. ஸோ 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கேன். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் வீதமாகத்தானே செய்கிறார், இயங்குகிறார். ஏன்னோ ஆப்ரேஷன் நத்திங், ஒன்றுமே இல்லை. அதில் அங்கே ஒரு பெரிய ஆரம்பத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் எங்கே என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ சொல்கிறீங்களோ, எப்போ நினைக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விதத்திலே உங்களை கொண்டு ஆவியானவர் ஒரு நிச்சயமான வெற்றியையும் ஒரு நிச்சயமான நன்மையும் நிச்சயமாக பதிவு செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 2வது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோதான் அப்படின்னு முடிஞ்சு போனதில் இதில் ஒன்றுமே இல்லை, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதுலேருந்து சம்திங் நியூ இஸ் கிரியேட்டட், சம்திங் நியூ இஸ் ரெஜிஸ்டர்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, even though he could not see, he was able to move the very foundation. ஸோ சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியல, நேச்சுரலாக நம்மளால் பார்க்க முடியல. But if you can see them through the eyes of faith, I want to tell you, you can move the very foundations. இப்படி தான் இருக்கும் என்று சொல்லுகிற நிலைப்பாடுகள் இதுதாங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த சிஸ்டம் அதை நிச்சயமாக மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சட்ட திட்டங்கள், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சில அரசு தீர்மானங்கள், அவைகளை இந்த இரவிலே கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? மாற்றுவார். நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னும் நான் என்ன உணர்த்தப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால், எப்படி யோசேப்பு மெய்ப்பர்கள் பகைக்கப்படுகிற இடத்துல, மெய்ப்பர்கள் அருவருப்பாக எண்ணப்படுகிற இடத்துல, அப்படிப்பட்ட தேசத்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அதே போல இந்நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மேன்மைகளை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் நினைக்கவே இல்லை பாஸ்டர், ஆனால் கர்த்தர் விதமான கிரியைகளை செய்தார். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. கண்ணுக்கு பிரியமானவள் நீ தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் பார்வையில் சில காரியங்கள் அலங்கோலமாக இருக்கும். என் வாழ்க்கையில் இது சரியில்லை அது சரியில்லை, ஆனால் அவருடைய பார்வையில், அன்பு நிறைந்த நேச பார்வையில் அவர் உன்னை பிரியமானவனாய் பார்க்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன்னை பிரியமானவனாய் பார்க்கிறவர் அவருடைய ரகசியங்களை உனக்கு அறிவிப்பார். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, பரலோக தேவனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் கையில் ஒன்றுமில்லை என்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் நிச்சயமான வெற்றியையும் நிச்சயமான நன்மையும் அவர்களுக்கு அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எதெல்லாம் முடிந்து போனது என்று சொல்கிறாங்களோ, இதில் ஒன்றும் இல்லை, இதை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அதை கொண்டு புதிய சரித்திரம் படைக்கும்படி ஆவியானவர் அன்றைக்கு கிரியை செய்தது போலவே இன்றைக்கும் நீர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீங்கள் அவங்க கண்களுக்கு எதை காண்பிக்கிறீங்களோ, அது எவ்வளவு முடிந்து போனதா தெரிந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அன்றைக்கு சிம்சோனுடைய கண்களில் தென்பட்ட அந்த எலும்பை கொண்டு ஒரு பெரிய சரித்திரம் படைத்தது போல ஆண்டவரே அற்பமாய் எண்ணப்பட்ட அவைகளை கொண்டு ஆச்சரியமானவைகளை நீர் நிகழ்த்த உண்மையிலவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்யும்படிக்கு ஆண்டவரே என்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே உமது வாக்கின்படியே ஆண்டவரே அஸ்திபாரங்களை அசைத்து அற்புதங்களை செய்வீராக. அப்படிப்பட்ட அபிஷேகமும் தேவ பலனும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஆண்டவரே இதை மாற்றவே முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அந்த காரியங்களை நீர் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பரிசுத்த கரங்களில் உங்களுடைய பிள்ளைகளை தருகிறோம்.
இந்த வாரத்தில் ஆண்டவரே கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.